பாதுகாப்பு துணை ஆலோசகராக உளவுத்துறை சிறப்பு இயக்குநராக பதவி வகித்த தமிழ்நாடு பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியான டி.வி. ரவிச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மீண்டும் அஜித் தோவால் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் தற்போது தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக உளவுத்துறை சிறப்பு இயக்குநரான ரவிச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். 1990ஆம் ஆண்டு தமிழ்நாடு பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியான ரவிச்சந்திரன் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் காவல்துறை உயரதிகாரியாக பணியாற்றியவர். நாகர்கோவில் ஏஎஸ்பியாக முதலில் பணியில் இணைந்தார். பின்னர் கடலூர் எஸ்பியாகவும் தமிழ்நாடு காவல்துறை கியூ பிரிவு எஸ்பியாகவும் ஊழல் தடுப்பு கண்காணிப்புத்துறை எஸ்பியாகவும் ரவிச்சந்திரன் ஐபிஎஸ் பதவி வகித்தார். 2000ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் இருந்து ஒன்றிய அரசு பணிக்கு சென்ற ரவிச்சந்திரன் ஐபிஎஸ் உளவுத்துறையில் பணியாற்றினார். பின்னர் 2023இல் உளவுத்துறை சிறப்பு இயக்குநராக பதவி வகித்த நிலையில் தற்போது தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் ரா உளவு அமைப்பின் முன்னாள் தலைவரும் தற்போது தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகரான ரஜிந்தர் கண்ணா தேசிய பாதுகாப்பு கூடுதல் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.